எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க கீகிதம்லா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து iPhone 14ஓட ஒரு அன்பாக்சிங் அண்ட் ஓவர்வியூ தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா, இந்த iPhone 14 வந்து இந்த வாரம் நடந்த Flipkart சேல்ஸ்ல வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம். ஸோ நம்ம பர்ச்சேஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா, 128 GB ப்ராடக்ட் ரெட் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நான் பர்ச்சேஸ் பண்ண பிரைஸ் பார்த்தீங்கன்னா, கார்டு ஆஃபர்ஸ் எல்லாமே கழிச்சு 66,000 ரூபீஸ்க்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ அது வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல பிரைஸ் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். ஸோ நமக்கு வந்து பாக்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து எல்லாமே ரெட்டில் தான் எழுதியிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து iPhone அப்படின்னு வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பேக் சைடில் வந்து பார்க்கலாம். ஸோ பேக் சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பெருசாக எதுவுமே இல்லைங்க. ஷேர் வேல்யூஸ்லாம் நமக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ரைட் சைடு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ரைஸிங் வந்து நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் தான் சொன்னது, நம்ம வாங்கின ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 66,000 ரூபீஸ்க்கு வந்து நம்ம வாங்கினோம். கார்டு ஆஃபர்ஸ் எல்லாமே வந்து கழிச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாக்ஸை வந்து நம்ம ஓப்பன் வந்து பண்ணலாம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டோட டெலிவரி பாயை நமக்கு வந்து சீல் வந்து கட் பண்ணிட்டாரு. ஏன்னா அந்த ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ உள்ளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு இந்த iPhone 14 தான் வந்துருக்குங்க. ஸோ நமக்கு வந்து ரெட் கலர் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். செம்ம ரெட்டாக இருக்குங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட ரெட் வந்து நமக்கு ரொம்ப டார்க்கான பிரைட்டான ரெட்டாக வந்து இருக்குது. ஸோ இது வந்து நம்மளுக்கு ப்ராடக்ட் ரெட். ஸோ iPhone 14 ப்ராடக்ட் ரெட் தான் வந்து நம்ம பர்ச்சேஸ் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே வந்து நம்மளுக்கு அந்த ஐகானிக்கான ரேப்பர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பேப்பர் வந்து நம்ம இப்போ வந்து எடுக்கலாம். ஸோ பேப்பர் வந்து எடுத்ததுக்கப்புறம் ஸோ நம்ம வந்து ஃபோனோட ஓவர்வியூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட்லேயும் நமக்கு வந்து கிளாஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. பேக்லேயும் நமக்கு வந்து கிளாஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 6.1 இன்ச் ஃபோனால நமக்கு வந்து ஃபோன் வந்து ரொம்ப பெருசாகவும் இல்லை, ரொம்ப சின்னதாகவும் இல்லை, கரெக்டாக வந்து கைக்கு வந்து எட்டுற அளவுக்கு தான் நமக்கு வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த லைட்னிங் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஆமாங்க, இது வந்து நமக்கு அந்த லைட்னிங் கேபிள் இருக்குது. ஏன்னா லைட்னிங் போர்ட் தான் வந்து நமக்கு சப்போர்ட் வந்து பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பாக்ஸில் வந்து இந்த டிசைன் பை ஆப்பிள் இன் கலிஃபோர்னியா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் டாக்குமெண்டேஷன்ஸ், அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஸ்டிக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து நமக்கு சார்ஜிங் அடாப்டர்லாம் இப்போ வந்து ஒன்றுமே கொடுக்குறதுல, நம்ம தனியாக தான் காசு கொடுத்து வாங்கி ஆகணும். ஸோ ஃபோனை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து பின்னாடி ஆப்பிள் லோகோ வந்து இருக்குது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து நான் பிடிக்கிறது, எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். செம்ம ப்ரீமியமாக இருக்குது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா 6.1 இன்ச்னால நமக்கு வந்து நல்ல ஹேண்டியாகவே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக இது வந்து ஒரு சூப்பரான விஷயம். இப்போ வந்து நம்ம ஃபோனுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் பூட் வந்து கொடுக்கலாம். ஒரு செம்ம ஹாப்பி ஃபீட்பேக் வந்து கண்டிப்பாக கொடுத்துச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹலோ அப்படின்னு வந்து சொல்லுது. ஸோ நான் வந்து இந்த ஃபோனை வந்து செட் பண்ணிட்டு வரேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், பட்டன் பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து இப்போது நம்ம டீட்டெயில்டாக வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேக் சைடு வந்து நமக்கு ப்ராடக்ட் ரெட் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. அப்புறம் வந்து நமக்கு ஆப்பிள் லோகோ வந்து கொடுத்துருக்காங்க. 2 கேமரா வந்துருக்கு. ஒன்று வந்து 12 மெகா பிக்சல் மெயின் கேமரா, 12 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எந்த விதமான ஒரு டெலிஃபோட்டோ கேமராவும் நம்மளுக்கு வந்து கொடுக்கல. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷும் நம்மளுக்கு வந்து பேக் சைடு வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 6.1 இன்ச் OLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து நமக்கு 800 நிட்ஸ் வரைக்கும் நமக்கு வந்து பிரைட்டாக வந்து ஸோ போகும். செராமிக் ஷீல்டு கிளாஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா 12 மெகா பிக்சல் செல்ஃபி கேமராவும் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து நமக்கு அந்த ஃபேஸ் அன்லாக்கும் நமக்கு வந்து யூஸ் ஆகுது. கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதில் வந்து அந்த லைட்னிங் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நமக்கு USB Type-Cயில் லைட்னிங் போர்ட் தான். நமக்கு வந்து இதில் வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் வந்து கண்டிப்பாக இருக்குது. மேலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் வந்து அந்த ஆண்டனா பேண்ட்ஸ் மட்டும்தான் இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா மேலே வந்து நம்மளுக்கு வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து சிம் ட்ரே இருக்குது. இதில் வந்து நீங்கள் ஒரு நானோ சிம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு eSIM வந்து போட்டுக்கலாம். ஸோ ஒரு நானோ சிம், ஒரு eSIM, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த அலர்ட் லேயர் மாதிரி கொடுத்துருக்காங்க. வால்யூம் அப் பட்டன், வால்யூம் டவுன் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வெறும் ஒரே ஒரு பட்டன் மட்டும் தான் இருக்குங்க. ரைட் ஹேண்ட் சைடு வந்து நம்மளுக்கு அந்த பவர் ஆன் ஆஃப் கீ வந்து இருக்குது. மொத்தமாக கேட்டிங்கன்னா பில் குவாலிட்டி வந்து எப்பயும் போல நம்ம ஆப்பிள் கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப ப்ரீமியமாகவே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ ஆப்வியஸ்லி பார்த்தீங்கன்னா இதில் வந்து நமக்கு 5G சப்போர்ட் பண்ணுது. 5G நமக்கு வந்து வேலை வந்து செய்யுது. ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், பட்டன் பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தாச்சு. இப்போ வந்து நம்ம சாஃப்ட்வேர் ஓவர்வியூவை வந்து பார்க்கலாம். ஸோ நீங்கள் பார்க்கலாம், நமக்கு வந்து ஆப்வியஸ்லி இதில் வந்து அந்த iOS 16 தான் நமக்கு வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து வருது. ஃபோன் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக 60 Hz தான் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. 90 Hz 120 Hz நமக்கு வந்து இதில் வந்து இல்லை. அப்போ கூட பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபோன் வந்து ஸ்மூத்தாக தான் இருக்குது. ஸோ அது வந்து கண்டிப்பாக ஆப்பிளுக்கு பாராட்டி தரணும். அந்த ஆப்டிமைசேஷன் வந்து பயங்கரமாக வந்து பண்ணியிருக்காங்க. ஆனால் iOSல பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். என்கிட்ட இருக்க ஐபேடில் அவ்வளோ பக்ஸ் இல்லை, ஆனால் ஃப்ரெண்ட்ஸில் ஐஃபோன் நிறைய பக்ஸ் இருக்குது அப்படின்றாங்க. ஸோ நம்ம பார்த்தா தான் தெரியும். அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏற்கனவே வந்து ஒரு அப்டேட் வந்து காட்டுது. ஸோ iOS 16.4.1 அப்டேட் வந்து காட்டுது. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ முடிச்சுட்டு கேமரா சாம்பிள்ஸ்லாம் எடுத்ததுக்கப்புறம் இந்த அப்டேட் வந்து நான் பண்ணுறேன். ஏன்னா ரொம்ப நேரம் இப்போ வந்து அந்த அப்டேட் வந்து ஆகும். ஸோ நம்ம வந்து இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு நான் வந்து அந்த அப்டேட் வந்து பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் நான் வந்து வாங்கினது 128 GB தான் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ நீங்கள் அபோட்டில் வந்து பார்க்கலாம். அபோட் போனதுக்கப்புறம் நீங்கள் பார்க்கலாம் iOS வெர்ஷன் இப்போ 16.2ல வந்து இருக்குது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து
கெப்பாசிட்டி வந்து நம்மளுக்கு 128 GB ஸ்டோரேஜ் அவைலபிள் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 111 GB அந்த அவைலபிளாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ நான் வந்து 256 GB தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன். ஆனால் 256 GB பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து நம்மளுக்கு 78,000 மேலே நமக்கு வந்து போகுது. இன்னும் ஒரு 12,000 கிட்ட எக்ஸ்ட்ரா வந்து நமக்கு போகுது. ஸோ அதனால சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து ஜஸ்ட் வந்து 128 GB வெர்ஷனே வந்து பர்ச்சேஸ் வந்து நம்மளுக்கு பண்ணியாச்சு. ஸோ சாஃப்ட்வேர் ஸ்டோரேஜ் வந்து ஒரு தடவை வந்து நம்ம போய் பார்க்கலாம். ஸோ நீங்கள் பார்க்கலாம் நமக்கு வந்து 16.4 GB வந்து யூஸ்டாக இருக்குது 128 GBயில். மீதி ஃபுல்லாகவே நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாக தான் இருக்குது. ஸோ அந்த கேராஜ் பேண்ட்லாம் வேணுன்னா கூட நம்ம வந்து ஸ்டோரேஜ் வந்து க்ளீன் வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டோரேஜ் வந்து பெருசாக எனக்கு வந்து பிரச்சனையாக இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். 128 GB போதுமாக தான் இருக்கும். ஆனால் உங்களுக்கு வந்து 256 GB தேவைப்பட்டால் நீங்கள் வந்து கண்டிப்பாக 256 தான் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம வேறு எதுவுமே பண்ண முடியாது. எக்ஸ்ட்ரா மணி தான் நம்ம வந்து கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி நமக்கு வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேட்டரி செட்டிங்ஸ்குள்ளே வந்து போகலாம். ஸோ போயிட்டு பேட்டரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம பேட்டரி ஹெல்த்லாம் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ பேட்டரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 3279 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் வயர்லெஸ் சார்ஜிங் மேக்ஸிஎஃப் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 100% தான் வந்து இருக்குது. அங்கே வந்து நம்மளுக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ பேட்டரி லைஃப் வந்து நார்மலாக இந்த A15 பயானிக்கில் வந்து பயங்கரமாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து தெரியும். ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கொஞ்ச நாளைக்கு வந்து இந்த ஃபோனை வந்து யூஸ் பண்ணிவிட்டு பிரைமரி ஃபோனை அதுக்கப்புறம் வந்து ஃபுல் ரிவ்யூ வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி இருக்குது பேட்டரி லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டிப்பிக்கலாக நம்ம வந்து ஒரு ஐஃபோனில் iOSல என்னெல்லாம் செட்டிங்ஸ் இருக்கோ எல்லா செட்டிங்ஸும் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஃபுல் ரிவ்யூக்கு வேறு ஏதாச்சும் டெஸ்ட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கீழே வந்து கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணி அதை ஸ்பெசிஃபிக்காக டெஸ்ட் பண்ணணும்னா நான் வந்து அதை வந்து கண்டிப்பாக வந்து டெஸ்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு அந்த ஃபேஸ் ஐடி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நமக்கு டச் ஐடி வந்து இல்லை, வெறும் ஃபேஸ் ஐடி தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபேஸ் ஐடி ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரொம்ப அக்யூரேட்டாக வேலை செய்யுது. நீங்களே பார்க்கலாம் ஃபேஸ் ஐடி வந்து செம்ம ஃபாஸ்ட்டாக செம்ம அக்யூரேட்டாக வந்து வேலை செய்யுது. ஸோ அங்கே வந்து நம்மளுக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு வந்து சொல்லலாம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேமராஸ். ஸோ கேமராஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நமக்கு வந்து 12 மெகா பிக்சல் கேமரா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பின்னாடி வந்து நமக்கு 12 மெகா பிக்சல் மெயின் கேமரா இருக்குது. அப்புறம் வந்து நமக்கு 12 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் இருக்குது. அதே சமயத்தில் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 12 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம கேமரா அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணலாம். ஸோ கேமரா அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் டிப்பிக்கலான ஒரு ஐஃபோன் கேமரா அப்ளிகேஷன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. 1x அதுக்கப்புறம் 0.5x வந்துருக்கு. வீடியோவை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து நம்மளுக்கு 4K 60 FPS வரைக்கும் உங்களால் வந்து ரெக்கார்ட் வந்து பண்ணிக்க முடியும். பேக்கில் கூட பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து 4K 60 FPS கூட நம்மளால் வந்து ரெக்கார்ட் வந்து பண்ணிக்க முடியும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சினிமேட்டிக் மோட் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபோட்டோ மோட், போர்ட்ரேட் மோட், நம்மளுக்கு தேவைப்பட்ட எல்லா மோட்ஸும் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அங்கே வந்து நம்மளுக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் கேமரா ரிவ்யூக்கும் நம்ம வந்து வேணும்னா பண்ணலாம். நீங்கள் வந்து கீழே வந்து கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய ஃபோட்டோஸ் எடுத்து நிறைய பேர் வந்து கீழே கமெண்ட் பண்ணிங்கன்னா கேமரா ரிவ்யூ கூட நம்ம சேனலில் வந்து நம்ம போஸ்ட் வந்து பண்ணலாம். ஸோ நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில சாம்பிள்ஸ் எல்லாமே இப்போது வந்து நான் கேப்சர் வந்து பண்ணியிருக்கேன். அந்த சாம்பிள்ஸ் எல்லாமே வந்து நம்ம இப்போது எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கலர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து கலர்ஸ் வந்து பெருசாக ஓவர் சேச்சுரேஷன்லாம் எந்த விதமான ஓவர் சேச்சுரேஷன் நமக்கு வந்து இல்லை, நார்மலாக தான் நமக்கு வந்து இருக்குது. ஆனால் எனக்கு பர்சனலாக பட்ட ஒரு விஷயம் என்னென்னா ஹெச்டிஆர் வந்து ரொம்ப அக்ரெசிவாக பண்ணுதோ அப்படின்னு வந்து நான் ஃபீல் பண்ணேன். ஸோ பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஹெச்டிஆர் வந்து நமக்கு டோன் டவுன் வந்து பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு வந்து தோணுது. மெயினாக பார்த்தீங்கன்னா ஹியூமன் சப்ஜெக்ட்ஸ் இருக்கும் போது தான் நம்மளுக்கு வந்து ஹெச்டிஆர் வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இது எந்த பெர்ஸ்பெக்டிவில் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து நான் S23 அல்ட்ரா வந்து ரொம்ப நாள் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன் என்னோட பிரைமரி ஃபோனாக. ஸோ அதை பேஸ் பண்ணி அந்த எக்ஸ்பீரியன்ஸில் தான் வந்து நான் சொல்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ நீங்கள் இந்த ஃபோட்டோஸை பார்த்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஃபோட்டோஸ் வந்து நல்லா இருக்குது. அந்த ஹெச்டிஆர் மட்டும்தான் கொஞ்சம் டோன் டவுன் பண்ணால் இன்னும் வந்து பெட்டராக இருந்திருக்கும் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த போர்ட்ரேட் மோட்லாம் ரொம்ப சூப்பராக வேலை செய்யுங்க. நீங்கள் பார்க்கலாம் எந்த மாதிரி வந்து பிளர் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ போர்ட்ரேட் மோட்லாம் நம்மளுக்கு வந்து எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஹெச்டிஆர் அப்படின்னு வரும்போது மட்டும் நம்மளுக்கு வந்து செல்ஃபீஸ்லையும் கொஞ்சம் வந்து ஹெச்டிஆர் வந்து அதிகமாக நம்மளுக்கு வந்து யூஸ் பண்ணுதோ அப்படின்னு வந்து நினைக்கிறேன். ஸோ அதை மட்டும் நமக்கு வந்து டோன் டவுன் பண்ணால் நல்லாயிருக்கும். நீங்கள் பார்க்கலாம் எந்த ஒரு மாதிரி கலரே வந்து நமக்கு பிளாக்கிஷாக வந்து கொடுக்குது. ஸோ அது மட்டும் நம்மளுக்கு வந்து பெட்டராக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணும். அதே சமயத்தில் இந்த கேமரா கம்பேரிசன் ஏதாச்சும் வேணுமா, இந்த S23 அல்ட்ராவோட ஏதாச்சும் கேமரா கம்பேரிசன் வேணுமா அப்படின்னு சொல்லி கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வரைக்கும் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, பிடிக்கிறதா லைக் பண்ணிக்கோங்க, ஏதாச்சும் இந்தியா கமெண்ட்ஸ்க்கு மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகிழ்ச்சி.